அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. நேத்து நம்ம சேனல்ல Flipkart உடைய big billion day sale 2020ல best smartphone deals என்ன அப்படினு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தோம். சோ நீங்க ஒருவேளை அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், தவறாம செக் பண்ணி பாத்துக்கங்க. நீங்க புது ஸ்மார்ட்போன் வாங்குறதா இருந்தா இந்த டீல்ஸ்ல வந்து நீங்க பெஸ்ட் ஸ்மார்ட்போன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 335ல இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் கூடிய விரைவில் ரெண்டு புது ஃபீச்சர்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஒன்று வந்து ஆல்வேஸ் மியூட், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆல்வேஸ் மியூட் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் இருந்தது. மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் நீங்கள் மியூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த 1 இயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆல்வேஸ் மியூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சேட்டை வந்து நீங்கள் எப்போவுமே மியூட் பண்ணி வைக்கணும், அதாவது எந்த நோட்டிஃபிகேஷனும் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து ஆல்வேஸ் மியூட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஸ்டோரேஜ் யூசர் இன்டர்ஃபேஸ். வாட்ஸ்அப் வந்து ரொம்ப நாளாகவே அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஃபைல்ஸ், நீங்கள் அனுப்புகிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணி டெலீட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ தட் வந்து அன்னெசரியாக எந்த ஸ்டோரேஜுமே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இனிமேல் இருக்காது. ஸோ வாட்ஸ்அப் வந்து இந்த ரெண்டு ஃபீச்சர் கூட விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. அமேசான் அலெக்ஸால ஒரு புது ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ மோட். இந்த ஆட்டோ மோட் வந்து நீங்கள் கார் ஓட்டும் போது, அதாவது வந்து நீங்கள் கார் டிரைவிங் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா. ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லும்போது வந்து டிரைவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் இந்த மோடை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே போகணும் அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். என்ன ஆடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும் எல்லாமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நேவிகேட் அப்படிங்கும்போது நீங்கள் ஆஃபீஸ் போகணுமோ வீடு போகணுமோ அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கக்னேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கம்யூனிகேட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கால் பிளேஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் வர்ற கால்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து ப்ளே மீடியா, அதாவது வந்து நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் எதுவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ளே மீடியாவும் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ மோடில் வந்து இந்த 4 அப்டேட்ஸும் கூடவே வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய கேமரா அப்படின்னு சொல்லும்போது சென்சார்ஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க எப்போவுமே. கூகுள் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்த கூகுளுடைய பிக்சல் 4a, அதுக்கப்புறம் 4a 5G, பிக்சல் 5 இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து பியூட்டி ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக ஆஃபாக வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக பிக்சல் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டி ஃபில்டர் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஆஃபில் வச்சுருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடச்சிங், அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், பியூட்டிஃபையிங் இதெல்லாமே வந்து ஒரு பிக்சருடைய குவாலிட்டியை குறைச்சிரும். ஸோ ஒன்ஸ் யூசர் வேணும்னா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து அந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் பிக்சருடைய குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து டிஃபால்ட்டாக நாங்கள் ஆஃபில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, கூகுளுடைய பிக்சல் 4a இது ரிலேட்டடாக ஒரு டீசர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நோ மோர் அப்படின்னு சொல்லி வந்து ஆன் 9th October அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மேபி வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். ஆப்பிள் உங்களுடைய iPhone 12 சீரிஸ் October 13 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருந்தது. இப்போ இதோட ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய 12 சீரிஸில் 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் iPhone 12 mini அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது iPhone 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா $749 அப்ராக்சிமேட்டாக 55,000க்கு இது லான்ச் ஆகும். அதே iPhone 12 Pro வந்து 73,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியுது. இது பேஸ் வேரியன்ட். அதே iPhone 12 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ iPhone உடைய 12 சீரிஸ் உடைய ப்ரைஸ் செக்மெண்ட் இதுதான். Poco C3 இந்தியாவில் October 6 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது MediaTek Helio G35 ட்ரிபிள் கேமரா இப்போ வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஓவராலாக Redmi 9C மாதிரி இருக்கும். பட் ரீபிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால சில சேஞ்சஸ் வந்து இவங்க பண்ணி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்றது. எஸ்பெஷலி ஸ்டோரேஜ் வேரியன்ட், கொஞ்சம் ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் இவங்க கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து இதில் உங்களுக்கு ஆட்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ Poco C3 சில சேஞ்சஸோட இந்தியாவில் October 6 அன்னைக்கு லான்ச் ஆகுது.
OnePlus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 80 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அதாவது ரெண்டர் இமேஜ் ரிவீல் ஆகி வந்திருக்கு. இந்த ரெண்டர் இமேஜில் இதோட பேக் கேஸோட வந்து ரிவீலாக இருக்குது. இதோட ரெண்டர் இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா வந்து ஒரு ஸ்கொயர் கேமரா ஹவுசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 7 Pro மாதிரியே இருக்குது. OnePlus உடைய 80 சீரிஸும் இந்த அவுட்லுக்கில். Poco ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய F17 சீரீஸாக இருக்கட்டும், அவங்களுடைய Reno சீரீஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் வந்து வேறு வேறு பேரில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்ட் பண்ணாமல் வந்து Realme உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. Oppo உடைய ஒரு மாடல் நம்பர் CPH2185 இந்த மாடல் நம்பரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து FCCயில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து இதோட இமேஜஸ் பார்க்கும்போது Realme உடைய narzo 20 தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. Realme உடைய narzo 20 அப்படின்னு சொல்லும்போது வந்து மேசிவ் 6000 mAh பேட்டரியோட கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி வந்து Oppo வந்து வேறு மார்க்கெட்டில் வந்து அவங்க பிராண்ட் கீழே வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. சாம்சங் உடைய A42 சாம்சங் தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் வந்து குளோபலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 750Gல தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் 48 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர் இமேஜில் வந்து இதோட கலர் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது. 3 கலர்ஸ்லையும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேடியன்ட் கலர் வந்து உங்களுக்கு 4 ஷேடில் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4 ஷேட்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் கலர்ஸோட சாம்சங் உடைய Galaxy A42 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம். Xiaomi உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 10T சீரிஸ் ரீசெண்டாக தான் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், இது இந்தியாவில் Mi சீரிஸாக லான்ச் ஆகுமா, ரெட்மியாக லான்ச் ஆகுமா, போக்கோவாக லான்ச் ஆகுமா, நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து Xiaomi அவங்களுடைய Mi 10T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் லான்ச் பண்ண போகிறதா ஒரு டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. Mi 10T Pro ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மலேசியாவில் லான்ச் ஆக போது. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 6 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆக போது. இதோட ப்ரைஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்லாம் மலேசியாவில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. கூடிய விரைவில் இது இந்தியாலையும் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுல வந்து சைனீஸ் ஆப்ஸ் அதாவது ரொம்பவே பாப்புலராக இருந்த ஆப்ஸ் கூட பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து உங்களுக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை வந்து இவங்க குறைக்கிற வகையில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து மார்ச் கிட்ட வந்து GST அதிகப்படுத்திருந்தாங்க. அதனால ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. இப்போ அடுத்ததாக வந்து இவங்க டிஸ்பிளே பேனல் அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆகிற டிஸ்பிளே பேனல் எல்லாத்துக்குமே வந்து 10% டேக்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து திரும்பவும் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸிங் அதிகமாகும் அப்படின்னு தெரியுது. அதாவது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லா பிராண்டுமே ஏன்னா வந்து நிறைய பேனல்ஸ் வந்து நம்ம வந்து அப்ராட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பேனலுடைய விலை அதிகமாகும் போது வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸும் வந்து இந்தியாவில் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்கு அப்புறம் நிறைய ப்ரைஸ் ஹைக் நம்ம எதிர்பார்க்கலாம். Infinix Hot இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 9999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் அதாவது அக்டோபர் 16 அன்னைக்கு இதோட ஃபர்ஸ்ட் சேல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இது எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இது MediaTek Helio G70 குவாட் கேமரா 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா 5200 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்ததான் இன்னைக்கு கிவ்அவே காட்டஸ் கடை கேள்வி என்னன்னு பார்த்தலாம். அமேசான் அலெக்ஸால வரப்போகிற புது அப்டேட்டுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், அமேசான் அலெக்ஸால வரப்போகிற புது அப்டேட் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காட்டஸ்க்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சாய் மதன். கங்க்ராச்சுலேஷன் சாய். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.